ஆயில் அதிகமாக விலை ஏறிட்டதுனால, பெட்ரோல் விலையும் ஏறிட்டதுனால இப்போ பணவீக்கம் அதிகமாகும். அடுத்த ரிசர்வ் பேங்கோட மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டிப்ரெஷன் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே விலை ஏறும், மக்கள் கையில் அதிகமாக பணம் இருக்காது வாங்கிறதுக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் வர்றதுக்கான ஒரு ப்ரீகர்சர். ஏஐ அப்படி இப்படின்னு நிறைய மக்களுக்கு வேலை போகுது. வேலை போய் மக்கள் கையில் பணப்புழக்கம் இல்லை. ஸோ பணப்புழக்கம் இல்லாததுனால மக்களுக்கு அதிகமான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களை தவிர நிறைய பொருட்கள் மக்களால் வாங்க முடியல. தெர் இஸ் நோ டிஸ்போசபிள் இன்கம் வித் பீப்புள். தமிழ்நாட்டில் கரண்ட்டு சப்ளை பத்தலை, கரண்ட்டு சப்ளை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி சென்னையிலையும் சரி மற்ற மாநகரங்களையும் சரி மக்கள் தெருவுக்கு இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் பெட்ரோலுக்கு மட்டும் பார்த்தா 67 ரூபா அடக்க விலை. 67 ரூபாய்க்கு எந்த டாக்ஸும் இல்லாமல் விற்றா 67 ரூபா. ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 70 இல்லை ஒரு 75 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 75லேருந்து 100 ரூபா வரைக்கும் ஒரு லிட்டருக்கு 25 ரூபா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க 2 பேரும் டாக்ஸி எடுத்துக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, வேலையின்மை எல்லாமே சேர்ந்து ஒரு கிளிஃபோட மலை உச்சிக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. டிப்ரெஷனுங்கிற ஒரு பள்ளத்தில் அதை தள்ளி விட போகிறது எல்பிஜி ஷார்ட்டேஜ், பெட்ரோல் டீசல் ஷார்ட்டேஜ். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், வார் பற்றி நிறைய விஷயங்களை பேசிட்டோம். இப்போ எல்லா அசட் கிளாஸுமே ரொம்ப மோசமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கோல்டு, ரியல் எஸ்டேட், ஸ்டாக் மார்க்கெட், இது எல்லாமே. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம்? இப்போதைக்கு வேரியபிள் அசட்டை விட்டுட்டு கான்ஸ்டன்ட் அசட், ஃபிக்ஸட் இன்கம் அசட்டுக்கு மூவ் ஆகிறது தான் இப்போதைக்கு பெட்டர். நம்ம லாஸ்ட் டைமே பேசின மாதிரி என்சிடி இல்லாட்டி பாண்டு, அந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் அசட்ஸ் இல்லாட்டி லிக்விட் ஃபண்ட்ஸு, டெட் ஃபண்ட்ஸு, அந்த மாதிரி, அதாவது ஒரு வருஷத்துக்கு எனக்கு இந்த அளவுக்கு ஃபிக்ஸட் இன்கம் எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கிற அசட்டில் பணத்தை போடுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸில் நாம் ஃபஸ்ட்டிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி மார்க்கெட்டு இந்த வருஷம் எங்கேயும் போகாது. இட் வில் ஸ்டே த சேம், இட் வில் ரிமைன் ஃப்ளாட். ஆயில் அதிகமாக விலை ஏறிட்டதுனால, பெட்ரோல் விலையும் ஏறிட்டதுனால இப்போ பணவீக்கம் அதிகமாகும். அடுத்த ரிசர்வ் பேங்கோட மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது இப்போதைக்கு என்ன பெஸ்ட் அவைலபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் மறுபடியும் அப்போதைக்கு மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் என்ன அதிகமாக இருக்கோ அதில் போய் நீங்கள் பணத்தை போடுறது இட்ஸ் பெட்டர். ஆனால் நீங்கள் முன்னாடியே சொல்கிறீங்க மார்க்கெட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் ஸ்டே பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு, பட் இப்போவுமே நீங்கள் வேறு ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்க. எது கரெக்டாக இருக்கு? நான் ஃபஸ்ட்டு சொன்னது மார்க்கெட்டில் ஆல்ரெடி போட்ட பணத்தை எடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸ்டே இன்வெஸ்டட். ஏன்னா இப்போ அது எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் கெயின்ஸு, ஸோ லாஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை, மார்க்கெட்டில் ஆல்ரெடி போட்ட பணத்தை அப்படியே லெட் இட் ஸ்டே. ஓகே, இனிமேல் இந்த வருஷம் புதுசாக நீங்கள் போட போகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸட் இன்கமுக்கு போங்கன்னு தான் சொல்கிறோம். இதில் கன்ஃபியூஷனே இல்லை. ஏன்னா அதை நம்ம ஆல்ரெடியாக எடுத்தால் அதுக்கு டேக்ஸு அது இது எல்லாமே போகும். யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ இன்னொரு ஐடியா சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாக்ஸ் வச்சுருப்பீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஒரு சில வங்கிகளில் லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸு 10% இல்லாட்டி 9% பேஸ்ட் ஆன் த ஸ்டாக்ஸ் தட் யூ ஓன், அத்தனை பர்சன்ட்டுக்கு உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஓகே, இப்போது ஒரு 5 லட்சத்துக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பாதி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸில் ஒரு 9.5%லேருந்து 10%க்கு அதை பிளெட்ஜ் பண்ணி ஒரு 2.5 லட்சம் லோன் எடுத்துட்டு
அந்த 2.5 லட்சத்தை வேற ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு 12%லேருந்து 15% வரைக்கும் தர்ற ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்சிடிஸ் ஆர் அவைலபிள் இந்த மார்க்கெட். நாங்களும் எங்கள் கிளைண்ட்ஸுக்கு நிறைய சஜஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா யூ வில் பி எஃபெக்டிவ்லி யூட்டிலைசிங் யுவர் மணி. என்னடா அது லோன் ஆச்சே, நான் 10% இன்ட்ரெஸ்ட் தரேனே அப்படின்னு சொன்னாலும் இந்த பக்கம் நீங்கள் 12லேருந்து 15% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும்போது அதில் அந்த 10% பே பண்ணினாலும் ஸ்டில் யூ வில் பி லெஃப்ட் வித் 4.5% மோர். இப்போ லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம யூனிட்டை ப்ளட்ஜ் பண்ணி தான் வந்து அமௌண்ட் லோன் வந்து எடுக்கிறோம். ஸோ இப்போ மார்க்கெட் ரொம்பவே ஃபாலில் இருக்குது. ஸோ இன்னுமே அந்த யூனிட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காதா சார்? இன்னுமே வந்து குறைய தானே போக போகுது. இப்படி யூனிட் வந்து குறைய தான் போகுது. பட் உங்களுக்கு அவங்க லோன் தர்றது 50% ஆஃப் த வேல்யூ தான். ஹேர் கட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு அவங்க குறைச்சி தராங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஹேர் கட். ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே 50% ஹேர் கட். 100 ரூபா ஒர்த்தா ஸ்டாக்ஸ் நீங்கள் பிளெட்ஜ் பண்ணீங்கன்னா 50 ரூபாய் தான் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும். பட் இதே நீங்கள் பாரத் பாண்டு அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, கவர்மெண்ட் இஷ்யூடு பாண்ட்ஸு, பாரத் பாண்டு அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 95% உங்களுக்கு லோன் கிடைக்கும். பட் அதை நீங்கள் பிளெட்ஜ் பண்ணி 10% இன்ட்ரெஸ்ட் வாங்கி இதில் நீங்கள் போடுறது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஓகே, ஒன்லி ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன தான் அது உங்களுக்கு விலை குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் ஃபார் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இட் வில் ஸ்டில் ஸ்டே வித்தின் தட் 50% மார்ஜின். அந்த 50%க்கு உள்ளாரையே தான் அது இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா உங்ககிட்டேருந்து பேங்க் அமௌண்ட்டு கேட்குறது அந்த அளவுக்கு நடக்காது. ஸோ தாராளமாக அதுக்கு லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் போகலாம் நாளைக்கு இன்கேஸ். ஏன்னா அந்த லோனை நீங்கள் வாங்கி ஸ்பெண்டிங் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா வேஸ்ட். ஸோ அந்த லோனை அதை நீங்கள் செக்யூரிட்டிஸை விற்றீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸு, ப்ரோக்கரேஜ், எஸ்டிடி எல்லாம் வரும். பட் அதையே நீங்கள் பிளட்ஜ் பண்ணி லோனாக எடுத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரீ மணி வித்தவுட் எனி டேக்ஸ், வித்தவுட் எனி சார்ஜஸ். அஃப்கோர்ஸ் ப்ராசஸிங் சார்ஜ் ஒரு 0.5% அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் அந்த பணத்தை வாங்கி ஒரு நல்ல ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் யூ ஆர் யூட்டிலைசிங் யுவர் மணி. ஆல்ரெடி 5 லட்சம் ஸ்டாக்ஸில் இருக்குது, அதில் 2 லட்சம் நீங்கள் வாங்கிட்டீங்க கடன். ஸோ எக்ஸ்ட்ரா 2 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி இதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் மறுபடியும் மார்க்கெட்டில் யூ கேன் இன்வெஸ்ட் த சேம் இன் யோர் எஸ்ஐபிஎஸ். மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் அந்த பக்கம் விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் பணத்தை போட்டு குறையிற நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் இந்த மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு இட் வில் பி மோர் அட்வான்டேஜஸ் ஃபார் யூ. ஒரு பீரியடுக்கு ஒரு அசட் கிளாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த அசட் கிளாஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இது நார்மலான ஒரு சைக்கிள் தானே, இல்லை டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் சைக்கிளுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கோம்? இல்லை, இது நார்மலான சைக்கிள் தான். ஸோ அதாவது டிப்ரெஷன் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே விலை ஏறும், மக்கள் கையில் அதிகமாக பணம் இருக்காது வாங்கிறதுக்கு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் வர்றதுக்கான ஒரு ப்ரீகர்சர், ஒரு ட்ரெய்லர் மாதிரி. பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, உலக அளவில் அன்சர்டனிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் ஏஐ அப்படி இப்படின்னு நிறைய மக்களுக்கு வேலை போகுது. வேலை போய் மக்கள் கையில் பணப்புழக்கம் இல்லை. ஸோ பணப்புழக்கம் இல்லாததுனால மக்களுக்கு அதிகமான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களை தவிர நிறைய பொருட்கள் மக்களால் வாங்க முடியல. தெர் இஸ் நோ டிஸ்போசபிள் இன்கம் வித் பீப்புள். அந்த பொருட்களை வாங்கினா தான் எக்கானமி க்ரோ ஆகும். அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமே வாங்கிட்டு இருந்தால் எக்கானமி வில் நாட் க்ரோ. ஸோ அதர் தேன் தட் டிஸ்கிரிஷ்னரி இன்கம், அதை தாண்டி நீங்கள் வாங்கினா தான் எக்கானமி வில் க்ரோ. அப்படி எக்கானமி க்ரோ ஆகலை அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கிட்ட பணம் இருக்காது. கவர்மெண்ட்கிட்ட பணம் அதிகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் கவர்மெண்ட்டு மற்ற விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது குறையும். கவர்மெண்ட்டே மற்ற விஷயங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நியூ இண்டஸ்ட்ரீஸ், நியூ பாலிசிஸ் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டே புஷ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி புதிய வேலைவாய்ப்புகள் குறையும், புதிய இண்டஸ்ட்ரீஸ் குறையும். ஸோ டிப்ரெஷனில் வேலைவாய்ப்புகள் அதிகமாகும், மக்கள் கையில் பணம் இருக்காது, எல்லா பொருட்களும் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இது போக கடந்த முறை டிப்ரெஷன் எதுலேயுமே ஃபியூவல் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. இப்போது
அந்த ஃபியூவல் ஷார்ட்டேஜ்னு ஒன்று வரும்பொழுது இது வந்து மக்கள் தெருவில் இறங்கி போராடுற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக ஆகும். இப்போது ஆப்வியஸாக நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்பிஜி சிலிண்டர் இல்லை அப்படின்னு போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் கரண்ட்டு சப்ளை பத்தலை, கரண்ட்டு சப்ளை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி சென்னையிலையும் சரி மற்ற மாநகரங்களையும் சரி மக்கள் வந்து தெருவுக்கு இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே சேர்ந்து நாளைக்கு டிப்ரெஷன் வேகமாக ஹிட் ஆகுமா அப்படின்னு சொன்னால் 50-50 ப்ராபபிலிட்டி தான். ஸோ ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். நான் இப்போ சொல்கிறதுனால அந்த டிப்ரெஷன் கண்டிப்பாக வருங்கிறது இட்ஸ் நாட் இது. கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி பாலிசி டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். என்ன பாலிசி டிசிஷன் எடுக்கலாம்? ஃபியூவல் விலையை குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம்? அவங்க ஆல்ரெடி இப்போது ஃபியூவல் மேலே ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% டேக்ஸாக தான் அது போகுது. சரி, டேக்ஸை நீங்கள் குறைக்க வேணாம். அந்த டேக்ஸுக்கு மேலே செஸ்ஸுன்னு ஒன்று போடுறாங்க. அந்த செஸ்ஸை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல யாருக்கும். அந்த செஸ்ஸை குறைக்கலாம். இந்த பர் லிட்டர் ஒரு 3 ரூபா விலை ஏறினதுக்கு அவங்க செஸ்ஸில் அந்த 3 ரூபாயை குறைச்சி பெட்ரோல் டீசல் விலையை அதே மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் டன் அ கிரேட் திங். இதில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு லாஸ் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கங்கிறது எனக்கு புரியல. ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் அன் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா எண்ணெய் நிறுவனங்கள் $110 அந்த க்ரூடை வாங்கி அவங்களுடைய மார்ஜினு, டீலர் மார்ஜினு எல்லாத்தையும் வச்சு விற்றாலே 67 ரூபா தான் வருது பர் லிட்டர். ஸோ எப்போவுமே எண்ணெய் கம்பெனிஸோட மார்ஜினும் டீலர் மார்ஜினும் மாறாது. அது 3 ரூபாயிலேருந்து 4 ரூபா எண்ணெய் கம்பெனிஸோட மார்ஜின் ஒவ்வொரு லிட்டருக்கும். இதுலேயும் டீலர் மார்ஜின் 3 ரூபா, 6 ரூபா ஸ்டாண்டர்ட்னு ஆச்சுப்போம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து அடக்க விலை எல்லாத்தையுமே சேர்த்து எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்த்து, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து அடக்க விலை 67 ரூபாய்க்கு தான் வருது ஒரு லிட்டர் பெட்ரோலோ டீசலோ பெட்ரோல் தயாரிக்க. ஓகே, அதே மாதிரி இதே க்ரூட் ஆயிலில் அந்த பெட்ரோல் தாண்டி நிறைய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. அதோட விலையெல்லாம், அதோட காஸ்ட்டு, அதோட லாபம் எல்லாம் இதில் கணக்கெடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சின்னு பேசுகிறாங்க. அதில் பெட்ரோல் இஸ் ஒன்லி ஒன் பை ப்ராடக்ட். பராஃபின் இருக்குது, தார் இருக்குது, நிறைய இருக்குது. ஒரு க்ரூட் ஆயிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பொருள் வரும். அதில் பெட்ரோல் டீசல் இஸ் ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட்ஸ். மற்ற பை ப்ராடக்ட்ஸ்க்கான விலையை அதில் என்ன லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத இதில் சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. இதில் சேர்க்காம வெறும் பெட்ரோலுக்கு மட்டும் பார்த்தா 67 ரூபா அடக்க விலை. 67 ரூபாய்க்கு எந்த டேக்ஸும் இல்லாமல் விற்றா 67 ரூபா. ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 70 இல்லை ஒரு 75 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 75லேருந்து 100 ரூபா வரைக்கும் ஒரு லிட்டருக்கு 25 ரூபா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க 2 பேரும் டேக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் எடுத்தாலும் அவங்களுக்கான வருமானம் வர்ற வழி வந்து ரொம்ப கம்மி. ஜிஎஸ்டியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேரு ப்ராப்பராக வந்து சேர மாட்டேங்குது சவுத் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்குமே. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ்லேருந்து நமக்கு வர வேண்டிய ஷேரு அதுவும் சரியாக வந்து சேர மாட்டேங்குது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் மேலே இருக்கிற டேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன், ரோட் டேக்ஸு, அப்புறம் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், வெஹிக்கிள் ரோட் டேக்ஸ், இந்த மாதிரி வருமானங்கள் மட்டும்தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டு தாராளமாக அந்த 3 ரூபாயை அப்சார்ப் பண்ணி இருக்கலாம். 3 ரூபா இல்லை, 10 ரூபா கூட தாராளமாக அப்சார்ப் பண்ணலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரெஷரை கவர்மெண்ட் எடுத்துக்காமல் அதை அப்படியே மக்கள் மேலே அந்த ப்ரெஷரை மாற்றி விடுறதுனால நாளைக்கு இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் நாட் அ சொல்யூஷன். பெரிய காயத்தில் ஒரு சின்ன பேண்டைடு போடுற மாதிரி இது கணக்கு. இட் ஓன்ட் ஹெல்ப் அட் ஆல். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து மக்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வர்றதுக்கு பதில் கார்ப்பரேட்ஸ் கிட்ட ஒரு உத்தரவாக போயிருக்கணும். கோவிடில் பண்ணீங்கல்ல, இதையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா தென் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு, ஏதோ ஒரு குறைச்ச அமௌண்ட்டுக்கு பெட்ரோல் டீசலுக்கான தேவைகள் குறைஞ்சி இதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அது அப்படி பண்ணலை. ஸோ இந்த பெட்ரோல் டீசல் விலையினால் டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இதுக்கு பெட்ரோல் டீசல் விலை மட்டும் காரணம் இல்லை. பட் திஸ் வில் பி அ டிப்பிங் பாயிண்ட்.
அதாவது டிப்பிங் பாயிண்ட்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு விஷயம் வந்து அப்படியே தலைகீழாக மாறுறது, உடையிறது, டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேலேருந்து விழுறது. ஸோ விலைவாசி உயர்வு, வேலையின்மை எல்லாமே சேர்ந்து ஒரு கிளிஃபோட மலை உச்சிக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. டிப்ரெஷனுங்கிற ஒரு பள்ளத்தில் அதை தள்ளி விட போகிறது எல்பிஜி ஷார்ட்டேஜ், பெட்ரோல் டீசல் ஷார்ட்டேஜ். ஓகே, இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் முன்னாடி பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க. ஸோ இந்தியாவில் லேட்டாக தான் பெட்ரோல் விலை ஏற்றினாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸில் பண்ண மாதிரியே இந்தியாலையுமே மக்கள் மேலே ப்ரெஷரை போட்டுட்டாங்களா? மற்ற கண்ட்ரீஸில் ஆரம்பத்துலேருந்தே, அதாவது அவங்க எப்போ இண்டஸ்ட்ரியலைஸ் நேஷனாக ஆனாங்களோ அப்போலேருந்தே பெட்ரோல் டீசலு இட் ஹஸ் பீன் கிவன் டு த கார்பரேட்ஸ். கவர்மெண்ட்டோட தலையீடு அதில் இல்லவே இல்லை. அவன் எவ்வளோ விலை ஏற்றுறானோ அவன் அவ்வளோ ஏற்றிப்பான். அவன் ரொம்ப ஏற்றினான்னா அவனுக்கு வியாபாரம் குறையும். ஸோ ஒரு கேபிட்டலிஸ்ட்டுக்கும் ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் விலைவாசியில் ஒரு பேரிட்டி வந்து எப்போவுமே அவங்க விலை கம்மியாக விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. மக்கள் காட் யூஸ் டு இட். நம்ம நாட்டில் அப்படி இல்லை. நம்ம நாட்டில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க ப்ரைஸு. கவர்மெண்ட்டு மட்டும்தான் ப்ரைஸை ஏற்ற முடியும். அந்த மாதிரியே ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு கையிலேருந்து ப்ரைவேட், அதாவது எண்ணெய் நிறுவனங்களே விலையை நிர்ணயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் 50 பைசா 5 பைசா 10 பைசான்னு டெய்லி ஏறிச்சு இறங்குச்சு அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. நடுவில் இந்த எலெக்ஷன்லாம் வந்த பிறகு கடந்த ஒரு 10 வருஷமாக 10-12 வருஷமாக 2014-15லேருந்து எலெக்ஷனுக்காக மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக எல்லாமே பெட்ரோல் விலையை கவர்மெண்ட்டு கட்டுப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதாவது எண்ணெய் நிறுவனங்கள்கிட்ட சொல்லி 3 எண்ணெய் நிறுவனங்கள் தான் நாட்டில் மேஜராக 95% ஆஃப் த சப்ளை அவங்க தான். 3மே கவர்மெண்ட்டோட இது தான். இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் 3மே கவர்மெண்ட்டோட இது. அதில் சொல்லி பெட்ரோல் டீசல் விலையை ஏறாமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போது அந்த சரி 10 வருஷமாக விலையை ஏற்றாமல் வச்சுருந்தீங்க, விலையை க்ரூட் ஆயில் $60 விற்றப்பையும் $50 விற்றப்பையும் $32 விற்றப்பையும் நெகட்டிவாக போனப்பையும் விலையை குறைக்கல. க்ரூட் ஆயில் நெகட்டிவாக போயிருக்கும் போது $5 விற்ற போது நம்ம நாட்டில் பெட்ரோலு 15 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். விற்றாங்களா? இல்லை. அப்போவும் 100 ரூபா வாங்கிட்டு இப்போவும் 100 ரூபா வாங்கிட்டு கரெக்டாக இன்னைக்கு விலை ரொம்ப ஏறின பிறகு மறுபடியும் அந்த பாரத்தை மக்கள் மேலே சுமத்துறது தான் தப்புன்னு சொல்கிறோம். நீங்கள் அதை ஸ்டார்டிங்லேருந்தே சரி ப்ரைவேட் நிறுவனங்களே எண்ணெய் நிறுவனங்களே விலையை அதிகரிச்சுக்கலாம், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி விலையை குறைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நீங்கள் தலையிடாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிருக்காது மக்களுக்கு. இந்த கோபம் கவர்மெண்ட் மேலே வந்திருக்காது. நீ அந்த பக்கமும் லிபரலைசேஷன் பண்ணுறேன்னு பண்ணிட்டு தலையிட்டு உள்ள மோக்க நுழைச்சி விலையை ஏற்றாமல் 10 வருஷம் எலெக்ஷன்னு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டோட எலெக்ஷன் வந்துகிட்டு இருந்தது. இது எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து உங்களுக்கு சௌரியமாக ஒரு தகவல் வேணும் போது, உங்களுக்கு சௌரியமாக ஒரு விஷயம் நடக்கணும் போது எண்ணெய் நிறுவனங்களே இப்போ விலையை ஏற்றிக்கலான்னு இப்போ மறுபடியும் சொல்கிறது இட்ஸ் லாஃபபிள். ஓகேவா? அதே மாதிரி ஃபாரின்லலாம் அவங்க எக்கானமி வந்து ரொம்ப வளர்ந்த எக்கானமி. அவங்களுக்கு பெட்ரோல் டீசல் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, டிஸ்டன்ஸ் கம்மி, எக்கானமி இஸ் வெரி ஹை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தே ஆர் ஓகே வித் தட். பட் இந்தியா அப்படி இல்லை. இந்தியா வளர்ந்து வர்ற நாடு, 70 வருஷமாக வளர்ந்து வர்ற நாடு தான், இன்னும் வளராது. ஸோ அப்படி வளர்ந்து வர்ற நாட்டில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு அத்தியாவசியம், ஒரு நாட்டோட என்டையர் மூமெண்ட்டே பெட்ரோல் டீசலில் தான் இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு ஆல்டர்னேட்டுக்கும் வழி நாம் தேடாமல் இந்த விஷயத்தில் மட்டும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் மக்களுக்கு இதுக்கு மேலே கடுப்பாகுது. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம குறைந்த விலையில் நம்ம பெட்ரோல் வாங்கும் போதே அந்த ப்ராஃபிட் எல்லாமே பெட்ரோல் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டாங்க. பட் வந்து ஆயில் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்த ப்ராஃபிட் வந்து ஷேரோ இல்லை பெட்ரோல் விலை குறைக்கிறதே எதுவுமே பண்ணலை. ஆமாம். பட் இனிமேல் வந்து ஏற்றின விலையும் குறைக்கவும் ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மி. வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஏற்றின விலையும் குறைக்கவும் மாட்டாங்க. இனிமேலும் பெட்ரோல் விலை ஏறிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த குறைக்கிறதுக்கு பதில் சர்ச் ஃபீன்னு ஒன்று போட்டால் அதை எப்போலாம் எடுத்துக்கலாம்ல சார்? அதையும் கவர்மெண்ட் இனிமேல் பண்ணல. எடுத்துக்கலாம் தான். ஆனால் எலெக்ஷனுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு நாடு பூரா இருக்கிற கார்பரேட்
கார்ப்பரேட் முதலாளிங்களுக்கு காசு போய் சேர்றதுக்கு அதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா? இப்போ இன்கம் டேக்ஸில் வாங்குற காசு எங்கே போகுதுன்னே தெரியல. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்ஷும் இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து. எந்த ஒரு புதிய திட்டமும் தொடங்கப்படலை. பட்ஜெட்டில் அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாமே வருதா இல்லையா அப்படின்னு தெரியல. எதுலேயுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஒரு கணக்கு இல்லை. இந்த செஸ்ஸு போடுறேன், எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று போட்டாங்க, அதை எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னு ஆர்டிஐ போட்டு கேட்டால் இல்லை. ஓகே, 15,000 கோடி 18,000 கோடி செஸ்ஸில் வசூல் பண்ணியிருந்தாலும் ஆர்டிஐ ஏதோ ஒரு ஆர்டிஐ பார்த்தேன், அதில் கவர்மெண்ட் சொன்ன தகவல் 230 கோடி தான் அவங்க எஜுகேஷனுக்கு செலவழிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை. வசூலிக்கிற டேக்ஸ் எல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல. 1.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க, எங்கே போகுது? அறிவிச்ச திட்டங்கள், பட்ஜெட்டில் அறிவிச்ச திட்டங்கள் எதுக்காவது போகுதா தெரியல, நோ டிரான்ஸ்பரன்சி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எதுக்காவது போகுதா தெரியல, நோ டிரான்ஸ்பரன்சி. நாங்கள் ரோடு போடுறோம் அப்படிங்கிறாங்க. ரோடு போட்டு யார் தலையில் கட்டுறீங்க? இந்த ரோட்டுக்கு காசு பிரைவேட் தான் செலவழிக்கிறாங்க. 10,000 கோடிக்கு ஒரு இடத்துலேருந்து A to B ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் கிட்டேருந்து 10,000 கோடி எல்லாம் வர்றதில்லை. ஓகே, யார் டெண்டர் எடுக்கிறாங்களோ அவங்க டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வில் கிவ் அ பேங்க் கேரண்டி. அவங்க எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த பேங்க்குக்கு சொல்லுவாங்க, இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் அவுட்லே வந்து 10,000 கோடி எங்ககிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் எடுத்ததை அந்த கான்ட்ராக்டை வச்சு கவர்மெண்ட்டு கொடுத்த பேங்க் கேரண்டியை வச்சு பேங்க்கு ப்ரைவேட்டுக்கு லோன் தருவாங்க. 10,000 கோடி பேங்க்லேருந்து இந்த ப்ரைவேட் லோன் வாங்கி அந்த லோனை வச்சு தான் ரோடு போடுறது, பில்ட் ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேசிஸில். ஸோ அதை வச்சு ப்ரைவேட் ரோடு போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோடை டோல் வசூலிப்பாங்க அடுத்த ஒரு 10 வருஷம். ஓகே, எதுக்கு அந்த டோல் வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க ஸ்பெண்ட் பண்ணுற காசை ப்ராஃபிட்டோட சேர்த்து எடுக்கிறதுக்கு தான் அந்த டோல். ஓகே, ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து 5 பைசா கூட இதில் போகாது. ஏன் தெரியல. ஏன்னா யூஸ்வலாக கவர்மெண்ட்டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி அந்த ரோடை போட்டுட்டு ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மெயின்டெனன்ஸுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ப்ரைவேட் கிட்ட. அதுதான் பில்ட் ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல். இப்போ இதுதான் நடக்குது. அப்படியே ப்ரைவேட்டு, அந்த ப்ரைவேட்டு பேங்க்லேருந்து லோன் எடுப்பாங்க. கவர்மெண்ட் ஒன்லி கிவ் அ பேங்க் கேரண்டி, நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம்ப்பா அப்படின்னு. ஸோ அவனே ரோடு போட்டு அவனே டோல் வாங்கி அவனே எவ்வளோ சம்பாதிக்கணுமோ சம்பாரிச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்களுக்கு கான்ட்ராக்ட்லேருந்து காசு போகுதா? இல்லை. இதில் மொத்தமாக ஒரு பட்ஜெட் அவுட்லேயில் வாங்குற வரியெல்லாம் எங்கே போய் சேருதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ இதில் செஸ்ஸு பற்றி நாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் 7-8 செஸ்ஸு போட்டுட்டாங்க. அந்த செஸ்ஸை எப்போ வேணாலும் அவங்க ஸ்டாப் பண்ணலாம், எப்போ வேணாலும் எடுக்கலாம், எப்போ வேணாலும் நிறுத்தலாம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு போதும். ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ண மாட்டாங்க. ஏன்னா பீப்புள் காட் யூஸ் டு தட். ஒருத்தன் இருக்கான், டெய்லி அவனுக்கு 2 அடி விழுது. ஒரு 10 நாள் கழித்து அந்த 2 அடி அவனுக்கு வேறு அந்த 2 அடி 1 அடியாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 4 நாள் கழித்து மறுபடியும் அதை 2 ஆக்குனீங்கன்னா அவனுக்கு கோவம் வரும். என்னடா அது குறைஞ்சிது, இன்னொரு அடி எக்ஸ்ட்ரா விழுதுன்னு அவனுக்கு கோவம் வரும். 2 அடி அடிக்க தேவை இல்லைனாலும் நீ கண்டினியூஸாக அவனை 2 அடி அடிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அவனுக்கு கோவம் வராது, வேறு தானே அப்படின்னு. ஸோ பீப்புள் காட் யூஸ் டு தட் 100 ரூபி பெட்ரோல் ப்ரைஸ். இனிமே க்ரூட் ஆயில் வந்து $50 போனாலும் $20 போனாலும் நெகட்டிவில் போனாலும் people will not reduce the price. அவங்களும் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சின்னு புலம்பி விலையேத்தனை யாருமே ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மக்களுக்கு வேற வழி இல்லை. இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய இனோவேஷன்ஸ் நம்மளோடதுல வந்து கிடையாது. இப்போ மற்ற சர்வதேச அளவில் எல்லா உலக நாடுகளுமே இதனால வந்து போர்னால பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மற்ற கண்ட்ரி ஸ்டாக் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. யூஎஸ் எடுத்தாலும் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்தால் நம்ம கிரியேட்டர் கிடையாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு. ஸோ அது ஒரு மேஜர் இம்பாக்டா இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்னுமே வந்து. ஆமாம், வி ஆர் ஒன்லி கன்சியூமர்ஸ், வி ஆர் நாட் கிரியேட்டர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம்மா மாதிரி நாம் எதுவுமே புதுசாக தயாரிக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணோம் வாங்கி. யாராவது எங்கேயாவது உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் தயாரித்தாங்க அப்படின்னு சொன்னால் நாம் அதை வாங்கி யூஸ் பண்ணோம். அப்படி தான் நம்ம பிஸ்னஸே ரன் ஆகிட்டு இருந்தது. எந்த ஒரு புது விஷயங்கள்லையும்
நாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பைசா செலவழிச்சதில்லை. இந்தியாவோட பெரிய காங்க்ளாமரேட்ஸை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஆர்என்டிக்கு செலவு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி, அவ்வளோதான். 10,000 கோடிங்கிறது ஆர்என்டியில் ஒன்றுமே இல்லை. ஓகே, கம்பேரிங் டு த இந்தியாஸ் ஜிடிபி, அந்த ஒரு நிறுவனம் சம்பாதிக்கிற பணத்தை அவங்களுடைய ரெவன்யூ கம்பேர் பண்ணால் ஆர்என்டிக்கு 5 பைசா கிடையாது. இட்ஸ் நாட் ஈவன் அ ஸ்மால் அமௌண்ட். அது இல்லாமல் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே மற்ற நாடுகளில் உள்ள கம்பெனிகளுக்கு சேவை செஞ்சே நம்மளது போயிடுச்சு. அதாவது இப்போ அந்த சேவைகள் நாளைக்கு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்தால் அந்த சேவைகளில் பாதிப்பு வருமேங்கிறத யாருமே யோசிக்கலை. இப்போ அவ்வளோ பெரிய இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் விஷால் சிக்கா 2017 ஆந்த்ராபிக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம ஆளுங்களுக்கு நம்ம இருக்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு அதை பற்றி புதுசாக யோசிக்கவே முடியல. பீப்புள் கேனாட் ஈவன் இமேஜின். அப்போது அந்த ஆளை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இது வேண்டாம், பைசா எக்ஸ்ட்ரா தான் செலவாகுது, எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அந்த ஆளை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருக்கிற சர்வீசஸ்லேயே அடுத்தவனுக்கு வேலை செய்கிறதுலையே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான பலனை தான் இப்போது இந்தியாவோட முன்னணி ஐடி நிறுவனங்கள் ரொம்ப அனுபவிக்கிறாங்க. ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேணும், நாலேஜபிள் பீப்புள் வேணும். இங்கே எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு சொன்னால், டாப் மேனேஜ்மெண்ட்டில் உட்கார்ந்துருக்கிற லீடர்ஸ் யாருமே புதுசாக யோசிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நான் ஏன் அந்த ரிஸ்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. அப்படியே ரேராக யாராவது ஒருத்தர் அந்த ரிஸ்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் அவர் அதை மேனேஜ்மெண்ட்டில் போய் சொல்லி அவங்களுக்கு அது புரிஞ்சு அவங்க அதை அப்ரூவ் பண்ணி வர்றது பெரிய ப்ராப்ளம். த ப்ராப்ளம் வித் த இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ், புது ஐடியாவோடு வர்றவங்க எல்லாருமே கிரியேட்டிவ் பீப்புள். ஓகே, அவங்க மனசில் ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொன்னால் தே ஆர் கிரியேட்டிவ் பீப்புள். அந்த கிரியேட்டிவ் ஐடியாவை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர்கிட்ட அவங்க டாப் மேனேஜ்மெண்ட்டில் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணுமோ அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணினாங்கன்னா, இந்த டாப் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல் ரேஷனல்னா அவங்களுக்கு எல்லாமே கண்ணில் பார்க்கணும். நம்பர், ஓகே இந்த ஐடியா சொல்கிற இது எப்படி நம்பராக மாறும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லணும். நிறைய விஷயங்கள்ல அதை சொல்ல முடியாது. விஷால் சிக்கா இருந்தார், ஏஐ பற்றி 2017 ஒரு சினாரியோ தான், ஐ மீன் இமேஜினிங் சினாரியோ. அப்போ போய் நாராயணமூர்த்திக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், ஏஐன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வருது, நாளைக்கு இது உலகத்தையே மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆந்த்ராபிக்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் நாம் இப்போ பணத்தை போடலாம், இல்லாட்டி அந்த கம்பெனியே வாங்கிடலாம். இந்த கம்பெனி அன்றைக்கி வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது, அது வேறு விஷயம். இந்தியனோட மைண்ட் செட்டுக்கு வந்திருந்ததுன்னா. பட் ஸ்டில் அப்போது நாராயணமூர்த்திக்கு என்ன தோணியிருக்கும், இப்போ இந்த கம்பெனியை நான் வாங்கினேன்னா இந்த குவார்ட்டருக்கு எனக்கு இவ்வளோ செலவாகும், ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ரெவன்யூவில் அடி வாங்கும், ரெவன்யூ போயிட்டு மைனஸ் எக்ஸ்பென்சஸ் போய் இதுக்கப்புறம் எனக்கு வர்ற காசு நான் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இயர் ஆன் இயர் என்னால் க்ரோத்து காமிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சிருப்பார். வேணான்ருப்பார், வேணாம்ப்பா வேஸ்ட்டு அப்படின்னு இருப்பார். இந்தியன் கார்பரேட்ஸ், I don't feel sorry to say this, any leader in the Indian corporate world, the maximum foresight that they have is only next quarter. அடுத்த குவார்ட்டருக்கு எனக்கு ப்ராஃபிட் வருதா, போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணால் இப்போ அதிகமாக காமிக்கிறேன்னா, இயர் ஆன் இயர் கம்பேரிசன் அதிகமாக காமிக்கிறேன்னா, அப்படி மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி தாண்டி யோசிக்கிறவங்க யாருமே இல்லை. அதனால தான் இந்தியாவால் எந்த ஒரு விஷயமுமே கிரியேட் பண்ண முடியல. ரெண்டாவது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் ஈஸி, ரொம்ப ஈஸி. எவ்ரிபடி வில் பி சப்போர்ட்டிங். ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருக்கட்டும், கார்பரேட்டாக இருக்கட்டும், எவ்ரிபடி வில் பி சப்போர்ட்டிங். அதே தான் லண்டன்லேயும், அதே தான் கனடாலேயும், சிங்கப்பூர்லேயும், துபாயிலையும். உட்கார்ந்த இடத்துலேருந்து யூ கேன் ஸ்டார்ட் அ கம்பெனி அண்ட் ரன் இட். இங்கே அப்படி இல்லை. ஒரு நிறுவனம் நான் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேருக்கு லஞ்சம் தராமல் என்னால் ஆரம்பிக்க முடியாது. ஓகே, ஸோ எனி ஒரு நார்மல் பர்சன் ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணாலே அந்த ஜிஎஸ்டி அப்ரூவ் ஆகிறதுக்கு 5,000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் லஞ்சம். என் கம்பெனி தொடங்கினேன், 2 டைம் தொடங்கினேன், 2 டைமுமே லஞ்சம் இல்லாமல் அப்ரூவ் ஆகலை ஜிஎஸ்டி. லெட் மீ பி ஃப்ராங்க். ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும். இது இல்லாமல் வேற ஒரு விஷயங்கள், மற்ற விஷயங்கள் நடக்கணும், மற்ற லைசன்ஸ் வாங்கணும். இப்போது எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸுன்னு போனாலே ஒரு
ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு 17 லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும். தேவையா? அமெரிக்காவில் அப்படி இல்லை. நீ ஒரு இடத்துக்கு போய் நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் தட் பிளேஸ் வில் கவர் ஆல் தி அதர் லைசன்சஸ். அப்படி இந்தியாவில் இல்லை. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இல்லை. அதனால தான் இங்கேருந்து எல்லாரும் அங்கே ஓடுறான். புதுசாக ஒரு ஐடியா சொல்கிறாங்களா, இங்கே ஏற்றுக்க யாரும் இல்லை. அப்படி புரிஞ்சாலும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற மனப்பான்மை இல்லை. அதனால் இங்கேருந்து எல்லாரும் அமெரிக்காவுக்கு ஓடுறாங்க. ஏன்னா தி என்விரான்மெண்ட் இஸ் குட், த குவாலிட்டி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இஸ் குட், இட்ஸ் நாட் அ ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பிஸ்னஸ்ன்னு ஒன்று இங்கே தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முயற்சித்தால் ஸ்டில் பெரிய காங்க்ளாமரேட்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸை அபகரிச்சிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது நடந்த இன்ஸ்டன்சஸ் எல்லாமே பார்த்துருப்பாங்க மக்கள். என்டிடிவிக்கு நடந்தது, அப்புறம் ரீசெண்டாக மிஸ்டர் புகாரிக்கு நடந்தது, எல்லாமே பார்த்துருப்பாங்க மக்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யார் இங்கே ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ்? நோபடி. இங்கே செலவு அதிகம், இங்கே ரிஸ்க் அதிகம். அதாவது நாமெல்லாம் இன்னொருத்தனுக்கு வேலை செய்ய படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு எல்லாருக்குமே இங்கே வந்துடுச்சு. வி டோன்ட் வாண்ட் டு பி கிரியேட்டர்ஸ் அட் ஆல். அது நம்ம மைண்ட் செட்லேயே ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. ஸோ கிரியேட், நாம் புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணுற வரைக்கும் விடிவில்லை. முன்னாடி பேசின விஷயத்துக்கு வந்தோம்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஃப்ரெஷ் மணி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துகிற ஒரு சான்ஸ் வந்து ப்ராபபிலிட்டியும் நிறைய இருக்குது. ஆமாம். ஸோ அப்போ அதிகப்படுத்தினா இதுலேயுமே ரிட்டர்ன்ஸ் குறையும் இல்லை சார்? ரிட்டர்ன்ஸ் இதில் குறையாது. அதாவது இப்போ நீங்கள் 10% ஒன்று வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் தட் 10% ஸ்டேஸ். ஓகே, அப்படியே ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 0.25% தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த 0.25% உங்களுக்கு இந்த பாண்டில் இதுலெல்லாம் எப்போ வருங்கிறது தெரியாது. ஸோ அதனால இந்த 0.25% இட்ஸ் நெக்லிஜிபிள் அமௌண்ட். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி இது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த பாண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ வில் கெட் த நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட். அதனால் அது வரைக்குமெல்லாம் வெயிட் பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட் ஏறத்தான் போகுது, இன்ட்ரெஸ்ட் இறங்கத்தான் போகுது. ஓகே, இன்னைக்கு நான் வாங்கிட்டு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் இறங்கும்னு நினச்சா சந்தோஷப்படுற நீங்கள், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டில் ஏறிச்சுனாலும் யூ ஹேவ் டு பி நார்மல். நான் வாங்கிட்டா எனக்கு லாபம் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினச்சா நோ. யாருக்கு கன்ஃபார்ம்டாக லாபம் வரும்னா ஏமாத்துறவங்களுக்கு தான், நார்மல் மக்களுக்கு வராது. ஓகே, ஸோ அதனால் அக்செப்டட். இட்ஸ் அ மார்க்கெட் டைனமிக். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இறங்குச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறவும் செய்யும். இட்ஸ் அ மார்க்கெட் டைனமிக். ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இறங்குச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஏறவும் செய்யும். அக்செப்ட் போத். அப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு தான் சொல்கிறோம். ஸோ அதனால் மார்க்கெட் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறுது, நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் வச்சிருப்பேன் அப்படின்னு நினச்சி நாளைக்கு ஆர்பிஐ வந்து இல்லை இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இட்ஸ் தற்காலிகமான இது தான், நான் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேன், இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், டிக்ரீஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா அப்போ என்ன செய்வீங்க? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்போதைக்கு இருக்கிற காசுக்கு என்ன பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதில் பணத்தை போட்டுட்டு நாளைக்கு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூ சேஞ்ச் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் டைனமிக். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி.